இதெல்லாம் யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. நல்ல விஷயங்கள் பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுது. எல்லா நல்ல காரியங்களும் கர்த்தரால நமக்கு இந்த பூமியில உண்டாகிறது. கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை, ஆசீர்வாதம் உள்ளவைகளை அவர் நமக்கு தருகிறார். அப்போ நன்மையானவைகள் வரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிறது என்று சொன்னா தீமை எங்கிருந்து வருது? பாதாளத்திலிருந்து வருகிறது. பாதாளத்தின் சக்திகள் நம்முடைய வாழ்க்கையில தீமைகளை கொண்டு வருகிறது. நம்மளோடு ஒவ்வொரு நாளும் தீமைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து போராடுகிறது. நம்மள தீமையினால அதில் வென்றுடலாம், ஒன்றும் இல்லாம ஆக்கிடலாம், நம்மளை அழிச்சிடலாம் அப்படின்னு பாதாளத்தின் சக்திகள் நம்ம வாழ்க்கையில தீமைகளை கட்டவிழ்க்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, தீமைகளை எதிர்த்து நில்லுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று யாக்கோபு 4:7 நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னா அவனுடைய கிரியைகளை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி அவனுடைய கிரியைகளை எதிர்த்து நிற்கும் போது அவனும் சரி, அவனுடைய கிரியைகளும் சரி, நம்மளை விட்டு வெளியே போகிறத நம்மளால பார்க்க முடியும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம், வியாதி, துன்பங்கள், கஷ்டங்கள், ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை, குடும்பத்துல பிரிவு, சமாதானமின்மை, சந்தோஷமின்மை, இப்படிப்பட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நாம கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்றோம். ஆனா ரொம்ப காலமா அந்த காரியங்கள் நிறைவேறுவதில்லை. ஏன்னா நம்ம ஜபத்துல கர்த்தர் இடத்துல ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்கறதே கிடையாது. உங்களுக்கே அவைகள் மேல, தீமைகள் மேல, பிசாசின் மேல, அவன் கிரியின் மேல அதிகாரம் கொடுத்துருக்கேன். நீங்க என்னுடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அவைகளை துரத்துங்க. அப்படி துரத்துனீங்கன்னா அவங்கள விட்டு ஓடி போவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு நமக்கு அவருடைய நாமத்துல எல்லா தீமையின் மேலும், எல்லா பிசாசின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்துல அவனுக்கு விரோதமாய் பயன்படுத்தும் போது அவனும் அவனுடைய கிரியைகளும் நம்மளை விட்டு ஓடி போகிறத நம்மளால பார்க்க முடியும். நோய்வாய்ப்பட்டீங்கன்னா அந்த நோயை எதிர்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்துல நோயை வெளியே போ. சுகர் வியாதியா இருந்ததுன்னா சுகர் வியாதியை வெளியே போ. கேன்சரா இருந்தா வெளியே போ இயேசுவின் நாமத்துல. மூட்டு வலியா இருந்தா மூட்டு வலியை இயேசுவின் நாமத்துல வெளியே போ அப்படின்னு சொல்லி வியாதிகளை பார்த்து இயேசுவின் நாமத்துல அதிகாரத்தோடு பேசுங்க, ஓடிப்போம். ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை இந்த மாதிரி இருக்கும், கடன் தொல்லை இருக்கும்னா அந்த கடன் தொல்லை, ஏழ்மை, இல்லாமையை பார்த்து இயேசுவின் நாமத்துல உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக கட்டளை கொடுங்க. அந்த ஏழ்மையும் இல்லாமையும் போயிடும். குடும்பத்துல பிரிவு இருக்குதா, அந்த பிரிவை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்துல பிரிவுகளை கொண்டு வர ஆவி அதன் கிரியையில இயேசுவின் நாமத்துல வெளியேறு அப்படின்னு சொல்லி பேசுங்க. வியாபாரத்துல தோல்வி, அந்த தோல்வியை பார்த்து இயேசுவின் நாமத்துல பேசுங்க. இயேசுவின் நாமத்துல அதிகாரம் எடுங்க தோல்வியின் மேல. அப்பொழுது அது தோல்வி, அது எல்லாமே உங்களை விட்டு ஓடுகிறத பார்க்க முடியும். வேலையின்மை உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல வேலையின்மையை வெளியே போ இயேசுவின் நாமத்துல என்று பேசுங்க, அதிகாரத்தோடு பேசுங்க. அப்படி பேசும்போது அவைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகிறத, நம்முடைய எல்லைகளும் பாதுகாப்பா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மறுபடியும் சொல்றேன், இயேசு செய்ததை அவருடைய நாமம் செய்யும். அந்த நாமத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கார். Praise the Lord. God bless you.